சுவையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை ருசிக்கலாம் வாங்க. அன்போடு அழைக்கிறேன் உங்கள் அன்பு சகோதரி கீதா. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். வாழைப்பழத்தையும் ப்ரெட்டையும் வச்சு நான் செய்ய போகிறேன். இதோட சுவை எப்படி இருக்குன்னு நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்களே செய்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது அப்படி ஒரு சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு தேவைப்படும், 3 மீடியம் சைஸ் வாழைப்பழம் தேவைப்படும். இந்த ப்ரெட்டோட ஓரங்களை மட்டும் நறுக்கி எடுத்துருங்க. பனானாவை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக நெய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ப்ரெட்டை செஞ்சு வச்சுட்டு ஃப்ளேவருக்கு 4 ஏலக்காவை ஜீனியோட சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அடி கனமான சட்டியை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம வெட்டி வச்ச பனானாவை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா அடி கனமான சட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பனானா கொஞ்சம் பிடிச்சிக்கும். அதனால் மிதமான தீ வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பனானா நல்லா வெந்து வரணும். அந்த நெய்யிலேயே நல்லா வெந்து இந்த மாதிரி மேஷ் ஆகி வரணும். பொறுமையாக செய்யுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக செய்யுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் சீனி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருந்தோமா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா வரணும். சீனி போட்டோன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். சுவையை கூட்டுறதுக்கு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் மிக்சியில் பிச்சு போட்டு அதை துகள்களாக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ தேவைப்படும். நான் அதை தேங்காய் மிக்சியில் பூ மாதிரி பொடிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கிளற போகிறோம். கிளறி ஒரு சப்பாத்தி மாவு பிசைக்கி உருட்டுற அளவுக்கு நம்ம அதை அந்த மாவை நம்ம கொண்டு வர போகிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறுங்க. கரண்டி போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு கிளறுங்க. அது ஒரு டோவாக வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளாக உருட்டுங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் நான் உருண்டைகளாக உருட்டுறேன். இதே மாதிரி 2 உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுங்க. அழகாக உருட்டிட்டேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் உருட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் நான் போட்டிருக்கேன். அதில் சில உருண்டைகளை சேர்த்து இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் உருண்டைகளை பொரிச்சு எடுங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி பொரிச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம். இது மாதிரி நெய்யில் நீங்கள் கொஞ்சமாக அப்படி ரொட்டேட் பண்ணி பொரிச்சு எடுக்கும்போது அதோட சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்கும். பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது, செம டேஸ்டி. இதோட டேஸ்ட் என்னங்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விடைபெறுகிறேன். அன்பு சகோதரி கீதா. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.